Hello students, welcome to Max Naram. 11th standard Max chapter 10 exercise 10.3 17th question பார்க்கலாம். ஓகேவா? f of x equal to x by root of 7 minus 3x ன்னு question கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f dash of x பண்ணும்போது differentiate with respect to x. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது பார்த்தாலே தெரியுது u by v மெத்தட்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா வந்து v into u dash. அப்ப v வேல்யூ என்ன? root of 7 minus 3x into u dash. x டிஃபரன்ஸ் பண்ணா 1 minus u into x into இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஃபார்முலால d by root x equal to 1 by 2 root x ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? differentiate of root x difference பண்ணா 1 by 2 root x. அப்ப இங்க 1 by 7 minus 3x னா என்ன அர்த்தம்? root of differentiate with respect to 7 minus root 7 minus 3x ன்னு இருந்தா அத என்ன பண்ணலாம் நம்ம 1 by 2 root of 7 minus 3x ன்னு போட்டுட்டு இப்போ நம்ம ரூட்டுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் செயின் ரூல் யூஸ் பண்ணனும். d by dx of 7 minus 3x clear? ஓகேவா? by இப்போ இது என்னது நம்ம v டிஃபரன்ஸ் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் v ஸ்கொயர் வேல்யூ என்ன? root of 7 minus 3x the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 7 minus 3x இத மல்டி பண்ணியாச்சு. இது வந்து minus x by 2 root 7 minus 3x. இத டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு? 0 minus 3 into 1. ஓகேவா? இந்த டினாமினேட்டர்ல பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் 7 minus 3x மட்டும் இருக்கு. கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா ரூட் 7 minus 3x minus x இந்த 3 into 1 வந்தா என்ன ஆகும் நமக்கு? வெறும் 3 தான் ஆகும். அப்ப மைனஸ் into மைனஸ் பிளஸ் இந்த 3 வந்து முன்னாடி போட்டுக்கலாம். 3x by 2 root 7 minus 3x by bracket of 7 minus 3x மட்டும் தான் இருக்கு. இப்போ இத வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எல்சிஎம்மும் எடுக்கலாம். எப்படி வேணா பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2 root 7 minus 3x root 7 minus 3x ஆல்ரெடி ஒரு 7 minus 3x plus 3x by இந்த 2 root of 7 minus 3x இருக்கும். divided by இது இருக்கு 7 minus 3x இருக்கு. அந்த ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூவை பண்ணிக்கும். இப்ப மேல இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய டினாமினேட்டர் தான் ரூட் 2 root of 7 minus 3x. அடுத்தது ஆல்ரெடி டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே கண்டினியூ பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளிஃபை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சிம்பிள் தான். இப்ப பாருங்க ரூட் இன்டு ரூட் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 root 2 into root 2 மல்டிப்ளை பண்ணா வெறும் 2 தெரியும். அதே மாதிரி ரூட் 2 மல்டிப்ளை பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 into 7 minus 3x plus 3x by இந்த இதை கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? எப்படி கொண்டு வரலாம்? 7 minus 3x 2 root of 7 minus 3x ன்னு இருந்தலாம். இதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 7s are 14 minus 2 3s are 6x plus 3x by இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா 7 minus 3x இத வந்து இந்த 2 நான் முன்னாடி போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஸ்டெப்பை பாருங்க 2 root 7 minus 3x 2 7 minus 3x into அது வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை 1 by 2 ஆக்கிக்கலாம். 7 minus 3x போட்டுக்கலாம். இது எதுக்கோசம் போறோம்னா கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்ததுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். இங்க எதுவும் இல்லைன்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம? திருப்பி அந்த கொஸ்டின் எடுத்து எழுதுறேன். 14 minus 6x plus 3x by 2 7 minus 3x power 1 by 2 7 minus 3x. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? 6xல இருந்து இந்த சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்ப 14 minus 3x வந்துச்சு. ஓகேவா? கொஸ்டின் என்னது? f dash of t தான் கண்டுபிடிக்கிறோம். by இந்த பாருங்க இங்க 1 by 2 இங்க 1 இருக்கு அர்த்தம். அப்ப பிளஸ் 1 பண்ணா பவர், அதாவது பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணும். ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இல்ல எல்சிஎம் எப்படி வேணா எடுக்கலாம். 1 plus 2 by 2 ஆயிடும். அப்போ 3 by 2 ஆகும். உங்களுக்கு ரஃப் ஆல்ட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 into 7 minus 3x இது ரெண்டுத்தை ஆட் பண்ணா என்ன ஆகும்? 3 by 2 ஆகும். கிளியர்? Therefore f dash of t equal to
14 minus 3x. இது வந்து bigger numberல இருந்து smaller number subtract பண்ணிட்டு bigger number sign போட்டாச்சு. அதான் minus. By 2, 7 minus 3x power 3 by 2. இதுக்கு மேல நம்மளால simplify பண்ண முடியாது. ஓகேவா? Clear students? Thank you students.